நம்ம வந்து எல்கேஜிலேருந்து ஒன்றா படிச்சுட்டு இருந்தோம். ஸோ 50th பர்த்டே அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஜெகன். ஒரு 50 வருஷம் வாழ்க்கையில் 10 வருஷம் ரொம்ப க்ளோஸாக வந்திருக்கேன்டா. ஜெகன்டேந்து நிறைய விஷயம் எடுத்துக்கலாம். அவர் வந்து சாஃப்ட்வேரில் பில் கேட்ஸ் லெவலுக்கு அவரே ப்ராடக்ட் பண்ணி டெவலப் பண்ணி சேல் பண்ணுற லெவலுக்கு திறமை இருக்குது. இன் ஃப்யூச்சர் அந்த மாதிரி பண்ணணுன்னு நான் விரும்புகிறேன். ஜெகன் எப்படி இருக்க? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நம்ம இப்போ ரேஸ்வி காலனியில் மீட் பண்ணி 99, அதுவே 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளி. உன்னோட பர்த்டே இன்னைக்கு வந்து 50th இயர் கோல்டன் ஜூப்ளி. ஜெகன் எனக்கு 2004 தெரியும். நான் மூலமாக சென்னைக்கு வேலைக்கு வந்தப்போ அம்பி மூலமாக ரேஸ்வி காலனி வீட்டில் நான் அறிமுகமானேன். ஜெகன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்க அந்த விடாமுயற்சி, மற்றவங்களுக்கு உதவுறங்கிற ஒரு மனப்பான்மை. வாழ்க வளமுடன். நினைவுகள் ஒரு நிமிடங்களோ ஒரு நாளோ ஒரு வருஷமோ பத்தாது. நம்மளோட மலரும் நினைவுகளை பற்றி பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உன்னோட 50th பர்த்டேயில் வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைம் அவ்வளோ சீக்கிரம் போயிடுச்சு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி டு நம்மளோட மெமரிஸை. அட் த சேம் டைம் ஐ ஃபீல் 99 நான் வந்தேன் நினைக்கிறேன். ஸோ 25 இயர்ஸ் ஆச்சு நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாம் ரேஸ்வி காலனி எல்லாம் சேர்ந்து. ஸோ ஐ ஃபீல் 25 இயர்ஸ் ஆனிவர்சரி as well as your birthday. I feel it's very special and very honored to speak here. 6 வருஷம் தஞ்சாவூர் முழுக்க சுற்றிருக்கோம், திருவியாருக்கு வந்திருக்கோம். we had a great time. sometimes இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு I just cherish such memories. and then we moved to Chennai, ராகவன் மாமா, இந்த கிண்டி ஹவுஸு, அங்கே வந்து பெரிய டீம். we had a great time. ரேஸ்வி காலனி, ஈஃபன்ஸ், ப்ரோட்டான் வேப், ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணம், ஏலகிரி, நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசினா பேசிக்கிட்டே போகலாம். அந்த எல்கேஜிலேருந்து 5th வரைக்கும், 5thலேருந்து 6thலேருந்து 12th வரைக்கும், அப்புறம் பிஎஸ்சி. ஸோ நம்ம ஸ்கூலில் அவ்வளோ தூரம் நம்ம பெருசாக கனெக்ட் ஆகலைன்னா கூட காலேஜ் டைமில் தான் நம்ம நல்லா கனெக்ட் ஆகணும். ஒரு நல்ல நண்பர், நல்ல மனிதன். மனசுக்குள்ளே வச்சுட்டு இந்த வெஞ்சன்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் அவருக்கு ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். 50 வருடம் இருந்தாலும் நம்ம அந்த கோல்டன் பீரியட்னா நம்ம ரேஸ்வி காலனியில் நிறைய விஷயங்கள் எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்க. இப்போ பயங்கரமான முன்னோடியாக இருந்திருக்கு. உன்னோட ட்ரெஸ் கோடை பார்த்து உன்னைய பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் ஒவ்வொரு விஷயங்களும் நான்லாம் பண்ணியிருக்கேன். ஹலோ ஜெகன், on a surprising note, I want to wish you happy birthday, many more happy returns of the day. எனக்கு எல்என்டியில் கிடச்சதே உனக்கு வந்து இன்டர்வியூ ஃபார்வர்ட் பண்ணி விட்டது தான். ஸோ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். உன்னோட வாழ்க்கையில் 20% நான் இருந்திருக்கேன் க்ளோஸாக. ஸோ அதனால் வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. 50 இயர்ஸ் இட்ஸ் அ மைல் ஸ்டோன். ஸோ இது வந்து 50 வருஷம்னா வயசாகிடுச்சுலாம் கிடையாது. ஸோ நிறைய கடமைகள் இருக்குது. பொண்ணு இருக்காங்க. அதில் நல்லா உடம்ப நல்லா பார்த்துக்கோ. ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு முதல் செஸ் கற்றுக் கொடுத்தது நீ தான். ஒரு அடி கொடுத்து செஸ் கற்றுக் கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு தெரியல உனக்கு. அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்க. ஃபாக்ஸ் ப்ரோ கிளாஸுக்கு என்னை அனுப்பிச்சி விட்டேன். பட் அதெல்லாம் கற்றுக்கல, பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விட்டுட்டேன். ஸோ ஜெகனை பற்றி சொல்லணுன்னா, ஜெகன் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, வெரி நைஸ் ஃபெலோ. ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப இருக்கும். அண்ட் ஏதாவது அவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் கூட நம்ம எதாவது பிளான் பண்ணியிருந்தோம் வெளியே போகிறோம் அப்படின்னாலும் கூட அதுக்கு வேண்டி அவன் வந்து எதுவும் சொல்ல மாட்டான். வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவன் வந்து கேன்சல் பண்ணாமல் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பண்ணுவான். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன்கிட்ட. ஹாய் ஜெகன், நீங்கள் கலைவாணி கையில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃபஸ்ட் டைம் பென்டசாஃப்டில் மீட் பண்ணதுலேருந்து ரீசெண்டாக கோல்ட் பார்பிக்யூவில் 2020 மீட் பண்ண வரைக்கும் நிறைய செரிசபிள் மூமெண்ட்ஸ். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு கைட் பண்ணியிருக்கேன். கிண்டி ரூமில் வந்து பைசா இல்லாமல் இருந்த காலத்தில் என் சட்டையில் வந்து பணம் வச்சுட்டு போயிருக்கேன். பெங்களூர் போகிறப்பையும் அதே மாதிரி தான் கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்ருக்கேன். இது மாதிரி நினைவுகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பண்ண சேட்டைகள், நம்ம பண்ண சுட்டித்தனங்கள்லாம் வந்து திருப்பி வந்து பெரிய விஸ்வரூபமாக வந்து நிற்கும் போது அது ஒரு ஒரு மனக்குறை ஏற்படுத்துது. இருந்தாலும் இது ஒரு நல்ல தருணத்தில் நான் வந்து உன்னை வாழ்த்துறதுக்கு எனக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு வயசு கிடையாது. உங்களோட நான் சின்ன பையன் தான். பட் இருந்தாலும் உன்னோட எண்ணங்கள், உன்னோட ரைட் த வே யூ கேரி அகெயின் த வே யூ கேரி அப்படிங்கிறது வந்து அது நிறைய பேர்த்துக்கு வராது. ஸோ அதை வந்து ஒரு கண்ணியமாக எவ்வளோ அடக்கமாக
எப்படி வந்து பாசமாக இருக்கணுங்கிறதுக்கு நீ ஒரு பெரிய பெரிய எல்லாத்துக்கும் முன்னுதாரணம். ஜெகன்னா எனக்கு நண்பன், அண்ணன், ஆவல். இனிய மகிழ்ச்சியான நினைவுகளோடு சுரேஷ். அண்ட் ஒன் மோர் ஹாப்பி பர்த்டே விஷஸ் ஃபார் யூ. நேராக வந்து 19th அன்னைக்கு மீட் பண்ணி பேசுவோம். பாய், டேக் கேர். அகெயின் அண்ட் ஹாப்பி பர்த்டே டு யூ. 30 செகண்ட் 40 செகண்ட் சொன்னாங்க. பட் நம்மளோட ஜேர்னி ரொம்ப ரொம்ப லாங். அதனால் நான் இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறேன்னா வந்து என்னை தப்பாக நினச்சிக்காத. நான் அப்படியே தான் இருக்கேன். பட் இது வந்து மரியாதை நிமித்தத்துக்காக வீடியோங்கிறதுனால நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக ரொம்ப கண்ட்ரோலாக பேசியிருக்கேன். நான் சென்னைக்கு வந்து வேலைக்கு ட்ரை பண்ணி ஒரு சரியான ஜாப் இல்லாமல் டெல்லிக்கு போய் அங்கே கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து நான் எனக்கு சென்னைக்கு வேலைக்கு வர்றதுக்கு என்னோடய கெரியரில் ஒரு சேஞ்சு கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணது ஜெகன் தான். தேங்க்யூ ஜெகன். கடவுள் ஆசீர்வாதத்தோட மேன்மேலும் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். எப்படி இருக்குன்னா பழைய ஞாபகம் எனக்கு வருது. நீ தமிழ்வாதியர் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவேன். என்னால் இன்னும் மறக்கவே முடியாது. அந்த மெமரிஸோட அகெயின் விஷிங் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்க்கையில் மேலும் பல உயரங்கள் உயர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு வேண்டுறேன். I wish you very very happy birthday, 50th birthday. So I'm very happy for you, Jagan. நீ ரொம்ப உன்னோட எண்ணத்துக்கு நீ நல்லா இருப்ப. நேரமின்மை காரணமாக அதை வந்து முடிச்சுக்கிறேன். 50 வருடம் இல்லை, 100வது பிறந்த நாளையும் நீ வந்து சிறப்பாக கொண்டாடணும். உன் உடல் நல்லா ஹெல்த்தை நல்லா பார்த்துக்க. வாழ்க வளமுடன். டேக் கேர்ரா. பாய்.